வணக்கம். 16 கோடியில் கட்டின பாலம் 3 மாதத்தில் இடிந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அகரப்பள்ளிப்பட்டு தொண்டாமனோர் கிராமங்கள் இணைக்கும் பாலம் 16 கோடி ரூபாயில் கட்டப்பட்டது. அப்பகுதி 16 கிராமங்கள் பயனிடும் வகையில் நெடுஞ்சாலைத்துறையால் இது கட்டப்பட்டது. அந்த பகுதி அமைச்சர் வேலு அவர்கள் செப்டம்பர் 2 திறந்து வைத்தார். சாத்தனூர் அணை நிரம்பி 1 லட்சம் கன அடிக்கும் மேலே தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட 3 மாதங்களில் பாலம் இடிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. தென்பெண்ணை ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்ட இந்த புதிய மேம்பாலத்தின் நீளம் 250 மீட்டர், அகலம் 12 மீட்டர். ஆண்டு சராசரி மழை அளவு, சாத்தனூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு, வேகம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு இப்பாலம் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பாலத்தின் நீர் வெளியேற்றம் 54,000 கன அடி, திறந்த வெளி அடித்தளம் மற்றும் 11 வட்ட வடிவ தூண்கள் அமைத்து பாலம் நல்ல தரத்துடன் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்கிறாங்க. ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அது கிட்டத்தட்ட மினிமம் 50 ஆண்டுகளாவது தாக்கு பிடிக்கணும். நீரின் அளவு அதிகமாக வந்தால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி பாலத்தை கட்டணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 54,000 கன அடி தண்ணீர் தான் போகிற மாதிரி தான் இவங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1972 2.54 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேறியிருக்கு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் இதே மாதிரி தான் 1 லட்சத்துக்கு மேலே கன அடி தண்ணீர் அந்த வழியாக போயிருக்கு. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இவங்க பாலத்தை அமைச்சிருக்கணும். பாலம் நல்ல தரத்துடன் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கட்டியிருக்கும்போது ஏங்க இந்த மாதிரி 3 மாதத்தில் இடிஞ்சு விடுறது? பாலம் கட்டுறதுன்றது மக்கள் பயன்பாட்டுக்காக தான். பாவம் எத்தனை ஆண்டுகளாக அவங்க கஷ்டப்பட்டாங்களோ 3 மாதத்தில் போயிடுது. பாலம் இடிஞ்சு விடுறதுக்காக கட்டுறதில்லை, மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டணும். ஓட்டு போடும்போது பார்த்து ஓட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரிட்ஜ் தான், இந்த மாதிரி பாலங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜெய்ஹிந்த்.